இந்த வால்பாறை போற வழியில இருக்கக்கூடிய இந்த கருமலை எஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 இருக்குங்க காட்டு மாடுங்களுடைய கூட்டம். நார்னியா படத்துல வர வசனம் மாதிரி நீங்க பாக்குற இந்த மரங்கள், செடி, கொடிகள், சாலைகள், இங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாத்துலயுமே முழுக்க முழுக்க 100% பனியால சூழப்பட்டிருக்குங்க. மேல இந்த மைனா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மேல. இந்த ஊருக்குள்ள நுழையும் பொழுதே இங்கேயே இடதுபுறத்துல கருமலை எஸ்டேட்னு அழகான ஒரு பதாகையும் வச்சிருக்காங்க. Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். நம்ம இருக்கக்கூடிய இந்த 2026ல இப்ப எல்லா இடத்துலயுமே சம்மர் சீசன் தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். வெயில் ரொம்பவே கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இப்பவே வரக்கூடிய ஏப்ரல் மேக்கான உங்களுடைய வெக்கேஷன் ட்ரிப்பையும் நீங்க பிளான் செஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. கொளுத்துற இந்த வெயில்ல நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் குழுக்குள்ளுன்னு உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான இயற்கை கலந்த ஒரு வீடியோ போடணும்னு நான் நினைச்சேன். அதுக்காக நான் தேர்ந்தெடுத்த இடம் தான் 7வது சொர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படுற வால்பாறை. இந்த வால்பாறையில இப்ப நான் ஆழியார்ல இருந்து மேல் நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பனிமூட்டம் எந்த அளவுக்கு பகல் நேரத்துல இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னைக்குமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம விசுவாசமா இருக்கணும். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ போன ஜனவரி மாச கடைசியில நான் ரெக்கார்ட் பண்ணதுங்க. ஆனா இந்த வால்பாறையை பொறுத்த வரைக்கும் எப்ப வேணாலும் மழை பெய்யலாம், எப்ப வேணாலும் கால சூழ்நிலை மாறலாம். ஒன்ஸ் அப்பான டைம் இன் வால்பாறை அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு நான் வந்த நேரம் ரொம்ப ரொம்ப அற்புதமா, எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன சாரல்களுடன் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடின ஒரு அற்புதமான காட்சிகள் நிறையவே என்னால பதிவு செய்ய முடிஞ்சது. நீங்க உங்களுடைய வாழ்நாள்ல இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய தடவை வால்பாறை வந்திருக்கலாம். ஆனா பல பேருக்கு தெரியாத வால்பாறை இருக்கக்கூடிய கருமலை எஸ்டேட்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான நீரோடைய பத்தியும், கூழாங்கல் அருவியில வெள்ளம் ஆர்ப்பரித்து போற ஒரு அற்புதமான காட்சியும், அது மட்டும் இல்லாம இங்க வெள்ளமலை டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முழுக்க முழுக்க நீர் நிரம்பி பாக்குறதுக்கு அவ்வளவு ரம்மியமா இந்த வீடியோவுடைய முதல்ல இருந்து தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களுடைய இந்த மலை சாரல்ல நனைய வைக்கக்கூடிய ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னை போல் உங்களை போல இருக்கக்கூடிய எல்லா இயற்கை ஆர்வலர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உண்மையை சொல்ல போனா இந்த பயணத்தை நான் தொடங்கும் போது கீழே ஆழியார் அணையில எனக்கு எந்த சலனமும் இல்லாம தான் இருந்தது. ஆனா மொத்தம் 40 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட இந்த வால்பாறை நான் நெருங்க எனக்கு ஒரு அற்புதமான காலநிலை நிலவுச்சு. இப்ப நான் கரெக்டா இந்த 34வது கொண்டை ஊசி வளைவை கடந்து வால்பாறையை நோக்கி நான் முன்னேறிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 6 மாசமா இங்க இருக்கக்கூடிய ஒரு கொண்டை ஊசி வளைவுகளுக்கும் அரசு ஒரு விலங்கோட பேரை அடையாளப்படுத்தி இருக்காங்க. எந்த இடத்தில் வாகனங்கள் இருக்கு அப்படின்றத ஒரு அடையாளப்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயம் இவங்க பண்ணிருக்காங்க. இது உண்மையாலுமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். நார்னியா படத்துல வர வசனம் மாதிரி நீங்க பாக்குற இந்த மரங்கள், செடி, கொடிகள், சாலைகள், இங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாத்துலயுமே முழுக்க முழுக்க 100% பனியால சூழப்பட்டிருக்குங்க. இந்த பகல் நேரத்துல இப்ப மணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 மணிலேருந்து 12:30 மணிக்குள்ள இருக்கும். இந்த இடம் எவ்வளவு ரம்மியமா பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்குதுன்றத நீங்களே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வால்பாறை போறதுக்கு உண்டான பிரதான சாலையில தான் இப்ப நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல இந்த வால்பாறையில நம்ம போகாத இடமே கிடையாதுங்க. தலனார்ல இருந்து எல்லா இடங்களுக்கும் நிறைய தடவை நம்ம போயிருக்கோம். அதுக்காக பிரத்யேகமா வால்பாறை பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்டே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப நான் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கருமலை எஸ்டேட் அப்படின்றது நம்ம சேனல்ல இப்பதான் முதல் தடவையா போடுறோம். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நிச்சயமா இது ஒரு புதிய இடமா தான் இருக்கும். ஓங்கி வளர்ந்த இந்த மரங்களினுடைய இந்த பனியை பார்க்கும்போது உண்மையாலுமே இதை விவரிக்கிறதுக்கு நம்ம தாய் தமிழ்ல கூட வார்த்தை கிடையாதுங்க. அந்த அளவுக்கு 7வது சொர்க்கம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு 100% பொருத்தமானதுதான் இந்த அற்புதமான வால்பாறை மலைப்பிரதேசம்.
இவ்வளோ நேரம் நான் பயணம் செஞ்சுட்டு வந்த அந்த பிரதான சாலையை விட்டு இப்ப நான் இதுக்குன்னு இருக்கக்கூடிய கருமலை எஸ்டேட்டுக்கு போகக்கூடிய அந்த பிரத்யேகமான சாலையில நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துலயே பாருங்க, மூணாருக்கு சவால் விடுற மாதிரி சாலைக்கு இரு மரங்கிலும் அழகான தேயிலை தோட்டங்களை என்னால பார்க்க முடியுது. இது அழகினும் கொள்ளை அழகா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா பெஞ்ச மழையில ஏகப்பட்ட புதிய சிற்றோடைகள், அருவிகள் இங்க உருவாயிருக்குது. இந்த பிரம்மாண்டமான தேயிலை தோட்டத்துக்கு நடுவுல அந்த அழகான அருவிகளை பாக்குறதே நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன காட்டு பகுதியும் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கருமலை சாலையை ஏன் பிரத்யேகமா நிறைய பேர் உபயோகிக்கிறது இல்லைன்னா, இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு அடர்ந்த வனப்பகுதியை கொண்டதுங்க. இங்க வாழக்கூடிய புலிகள், சிறுத்தைகளுடைய நடமாட்டம் ரொம்பவே இந்த இடத்துல அதிகமா இருக்கும். குறிப்பா இரவு நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல புலி, சிறுத்தை போன்ற அபாயகரமான விலங்குகளை கூட ஸ்பாட் பண்ணிருக்காங்க. ஒரு 10 நிமிட பயணத்துக்கு அப்புறமா இப்ப நாம வர நினைச்ச அந்த கருமலை எஸ்டேட்டுக்கு நாங்க வந்து அடைஞ்சோம். அந்த காட்டு வழி முடிஞ்சு திரும்பவும் அழகான பச்சை பசேலான இயற்கையான வழிகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் பொழுதே இங்கேயே இடதுபுறத்துல கருமலை எஸ்டேட்னு அழகான ஒரு பதாகையும் வச்சிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே நம்ம இப்போ இந்த கருமலை எஸ்டேட்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்றத நாங்க ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இது ஒரு எஸ்டேட் பகுதி அப்படின்றதுனால தொழிலாளர்கள் தங்கக்கூடிய ஏகப்பட்ட குடியிருப்புகளையும் எங்களால பார்க்க முடிஞ்சது. அந்த குடியிருப்புகளை தவிர நம்ம பார்க்கிற அத்தனை இடங்களும் பச்சை தாம்பாளம் விரித்தது போல ஆங்காங்கே அழகான அற்புதமான இயற்கை காட்சிகள் நிறைஞ்சதுதான் இந்த கருமலை எஸ்டேட். இந்த இடத்துல இந்த ஃப்ரேம்ல நீங்க பார்க்க போற காட்சிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏன் இந்த வால்பாறைய பூலோக சொர்க்கம், 7வது சொர்க்கம்னு ஏன் வர்ணிக்கிறாங்க அப்படின்றதுக்கு உண்டான முழு பொருளும் இந்த இடத்துல இருக்குதுங்க. நாம போற இந்த சாலைக்கு நடுவிலேயே அழகான ஒரு அற்புதமான அருவி, 2 மருங்கிலும் அற்புதமான பச்சை பசேல் என்ற தேயிலை தோட்டங்கள், அதுக்கு அப்படியே இடதுபுறத்துல மேல ஒரு சின்ன குன்றின் மேல அமைஞ்சிருக்கக்கூடிய அழகான தேவாலயம்னு இந்த கருமலை எஸ்டேட் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். இந்த அற்புதமான இடத்த எப்படிங்க நம்மளுடைய கேமரால பதிவு செய்யாம போக முடியும்? அதனால என்னுடைய வாகனத்தை இங்கேயே நிறுத்திட்டு இப்ப நான் இறங்கி இந்த அருவி பக்கத்துல போய் இன்னுமே மெனக்கெடலா உங்களுக்காக காட்சிகளை காட்ட போறேன். இது என்னங்க இடம் இது? இந்த அளவுக்கு அழகான இடம் என்னுடைய வாழ்நாள்ல வெகு சில இடங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வால்பாறையில நம்ம இருக்கக்கூடிய இந்த வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த அழகான நீரோடையுடைய அந்த ஓசையை கொஞ்சம் கேட்டு பாருங்க. குழலினிது யாழினிது என்பார் மழலை சொல் கேளாதார்னு தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு. அந்த வரிசையில இந்த இயற்கையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப இருக்கிற இடம் கடல் மட்டத்தில இருந்து கிட்டத்தட்ட 6000 அடி உயரத்துல இருக்கும். இந்த வால்பாறை போற வழியில இருக்கக்கூடிய இந்த கருமலை எஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். நான் ரொம்ப நேரமா இந்த பிரிட்ஜில இருந்து இந்த புது வெள்ளத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பார்க்குற அத்தனை இடங்களும் மழை நீரால நிரப்பப்பட்டிருக்கு. ரொம்ப நேரமா இந்த ஓடையோட சத்தத்துல லைத்துக்கிட்டே நின்றுட்டு இருந்த எனக்கு இங்க இருந்து நிச்சயமா இந்த ஓடைய பக்கத்துல போய் பார்க்கணும்ன்ற ஆசையும் இருக்குது. இந்த இயற்கையில அப்படியே நனைஞ்சபடியும் இந்த மழை சாரல்ல நனைந்தபடியும் நான் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. மத ஆச்சரியங்களுக்கு அற்பட்டு இந்த கட்டிடக்கலையை எவ்வளோ அற்புதமா அவங்க வடிவமைச்சிருக்காங்கன்றத பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 படிக்கட்டுகளை தாண்டினாதான் நீங்க மேல இருக்கக்கூடிய இந்த வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு உங்களால போக முடியும். ஞாயிற்றுக்கிழமைகள்ல இந்த இடத்துல நிறையவே கூட்டம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆலயத்துக்கு அப்படியே எதிரில் பாருங்க இந்த அழகான ஒரு இடம் அமைஞ்சிருக்குது.
நம்ம வந்த வழி இதுதான். நான் என்னுடைய கார் அங்கே பார்க் பண்ணிட்டு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தடத்துல தான் நான் இவ்வளோ நேரம் வந்தேன். இந்த அழகான அருவியை இங்கேருந்து பார்த்தா எனக்கு பத்தாதுங்க. இன்னுமே நான் ரொம்ப பக்கத்தில் போய் இதனுடைய நதி மூலத்தையும் பார்க்கணும்னு நான் விரும்பினேன். அதனால இந்த நதியை பார்த்துக்கிட்டே இன்னும் முன்னேறி செல்ல ஆசைப்பட்டேன். எனக்கு பக்கத்துல பாஞ்சுகிட்டு இருக்க இந்த அருவியிலருடைய இரைச்சல் எனக்கு சின்ன பின்னூட்டமா இருந்தாலும், இந்த இயற்கை, காடு, மழை, செடி, கொடி, ஈரம்னு இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்றனால, இங்க இருக்கக்கூடிய இந்த சேற்ற பத்தி நான் கவலைப்படாம மேலும் முன்னேறி இந்த அருவிக்கு பக்கத்திலேயே போக நான் ஆயத்தமானேன். ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது பாசி படிஞ்சிருக்கும். அதே நேரத்துல புதுசா இந்த மாதிரி மழை பெய்யறனால நிறைய அட்டைப்பூச்சிகளுடைய தொந்தரவும் இங்க இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் முழு கவனமா எடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாகுது. சாமானியமா இந்த அருவிக்கு பக்கத்துல என்னால போக முடியலங்க. அதுக்காக இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாரி ஒரு சின்ன ஒரு தடம் மாரி தான் இருக்குது. இதுலேருந்து நுழைஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த அருவிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பாறை பகுதிக்கு என்னால போக முடியும். நான் அப்படியே இங்க இருக்கக்கூடிய இலை, மலை, தலைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி விட்டுட்டு, ஒரு சின்ன ஒரு 10 அடி தாங்க. அதை தாண்டினதுக்கு அப்புறமா இந்த அருவிக்கு பக்கத்திலேயே போக முடியும். ஆனா இந்த இடத்துல ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த மாதிரி புதிய இடங்கள், நீர்நிலைகளுக்கு போகும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. எக்காரணம் கொண்டும் நீர்நிலைகள்ல இறங்காதீங்க. அது மட்டும் இல்லாம பாறைகளுக்கு ஓரத்துல பக்கத்துல போய் நிக்கிறதுன்னு எந்த மாதிரி ஆபத்தான விஷயங்கள் எதையுமே மேற்கொள்ள வேண்டாம். நான் வீடியோ இருக்கிறத பார்த்துட்டு ஏற்கனவே இங்க வந்தவங்க நம்மளை பார்த்து ரொம்பவே பரவசமாயிட்டாங்க. இப்ப நான் அவங்க இருக்கிற ஒரு தைரியத்திலையும் எனக்கு இந்த பாறைகளுக்கு பக்கத்துல போகணும்னு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா நம்ம எங்கிருந்து பார்த்தோமோ அந்த அருவிக்கு ரொம்ப அருகாமையில் நின்றுகிட்டு இந்த இடத்த இப்ப நான் படம் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நீரோட்டத்தை பாருங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ பளிங்கு கல்லு மாதிரி அவ்வளோ சுத்தமான ஒரு நீரை என்னால பார்க்க முடியுதுங்க. இதுக்கு முன்னால நின்றுட்டு இருந்தது அந்த பிரிட்ஜ்லேருந்து தான். இந்த சின்ன பாலத்திலேருந்து அப்படியே வலதுபுறமா நடந்து வந்து இந்த சர்ச்சு தாண்டினதுக்கு அப்புறமா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு சின்ன வழியா வந்து தான் இப்ப நான் இருக்கிற இடத்த அடைஞ்சிருக்கிறேன். இங்கிருந்து இந்த அருவியுடைய இன்னுமே ஒரு நதி மூலத்தை நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. ரிஷி மூலம், நதி மூலம் இந்த இரண்டுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப நம்ம வந்துகிட்டு இருக்க இந்த அருவியுடைய நதி மூலம்ன்றது இந்த இடம்தான். இது எத்தனையோ மலைகளை தாண்டி, எவ்வளவோ காடுகளை தாண்டி இப்ப இந்த இடத்துல ஒரு வெள்ளமா பாஞ்சுகிட்டு இருக்கு. உண்மையாலுமே இங்க இருந்து இந்த இடத்த பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க. இது எல்லாமே மழைக்காலத்துல தோன்றக்கூடிய விசேஷ அருவிகள். வருடம் முழுவதும் இங்க தண்ணி வருமா அப்படின்றது கேள்விக்குறிதான். ஆனா வால்பாறையை பொறுத்த வரைக்கும் எப்ப காலநிலை மாறும், எப்ப இங்க மழை பெய்யும்ன்றது யாராலையுமே கணிக்க முடியாது. இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் விசாரிக்கும் பொழுது இந்த அருவியில நீங்க நல்லா பார்க்கலாம், குறுக்கால ஒரு சின்ன கம்பி மாதிரி கட்டியிருக்காங்க. இதுவே பெருமழை காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு பாறைகள் கூட தெரியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னும் நமக்கு சொன்னாங்க. கடலும் இயற்கையும் பார்க்க பார்க்க சலிப்பதில்லை என்பது போல நேரமே தெரியாத அளவுக்கு இங்க ரொம்ப நேரம் இருந்துட்டு பிரியவே மனசில்லாம இந்த அருவிக்கு பாய் சொல்லிட்டு அடுத்து எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்க பயணம் செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த கருமலையில் இருந்த அந்த சர்ச்சு பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த வால்பாறை உள்ள பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்தது வந்து இந்த கூழாங்கல் ரிவர் போகலாம் அப்படின்ட்டுன்னு போகிற வழியில் இந்த அற்புதமான இடத்துல எனக்கு இந்த காட்சி இன்னைக்கு கிடச்சிதுங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 இருக்குங்க காட்டு மாடுங்களுடைய கூட்டம். இங்கே பாருங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே வந்து இந்தியன் கார்ஸ். சாதாரண எருமை மாடு கிடையாது. அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க கூட்டத்தில். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. அழகாக அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு நீர் தடாகம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. இந்த பச்சை பசேல் இருக்குது இந்த புல்வெளியில். அவ்வளோ அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த இடத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். எங்கே பார்த்தாலும் என்னால் பச்சை நிறத்தை பார்க்க முடியுது.
தூரத்தில் அந்த மேகங்கள் பாருங்கள் அப்படியே தவழ்ந்து போகிற அந்த காட்சி, அந்த மலைகளுக்கு மேலே சின்ன சின்ன சாரல்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க இந்த இடம். உண்மையாலுமே 7வது சொர்க்கம் அப்படின்னு வால்பாறையை பேரிடுறதுக்கு முழுக்க முழுக்க தகுதி வாய்ந்த ஒரு இடம். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி மழை நேரங்களில் வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மாடுகள் வந்து கூட்டமாக வாழக்கூடிய தன்மை கொண்டது. அதுங்க எல்லாமே கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் சொல்லப்போனால் காட்டு யானைகளை விட மிக மிக ஆபத்தான மிருகம் இந்த காட்டு மாடுகள். நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா அதோடைய கால்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வித மாதிரி வெண்மை மற்றும் அந்த மஞ்சள் கலந்த ஒரு நிறம் இருக்கும். உருவத்தில் ரொம்ப பெருசாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்தானவை. நான் பாதுகாப்பாக ஒரு இடத்துல தான் இதை நான் நின்றுட்டு இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க பா. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம தூரத்தில் பார்த்த அதே காட்டு மாடு பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ்அப்பில் பக்கத்தில் இருக்குன்னு. ஆனால் நாங்கள் வந்து ரோட்டுக்கு மேல் மட்டத்துலேருந்து எடுக்கிறோம் ஆபத்து இல்லாமல். அந்த காட்டு மாடுக்கு மேலே பாருங்கள் மைனாக்கள், எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3-4 மைனா இருக்கும் போல இருக்குது. மேலே நின்று அது ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. அது வந்து இறைவன் வந்து அந்த இடத்துல அதுக்கு ஏதோ ஒரு உணவை வச்சுருக்கான். அது ஒரு விதமான கிளீனிங்காக என்னன்னு தெரியல. அற்புதமான காட்சிங்க. ஒரு காட்டு மாடு அப்படியே அந்த புல்லை மேயிற காட்சி. ஆனால் இது மாதிரி நீங்கள் வரும்பொழுது பகலில் ஒரு சேஃப்டியான இடத்துல நீங்கள் முதல்ல இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. எக்காரணம் கொண்டும் வாகனத்தை விட்டு இறங்குறது, கீழே போகிறதுன்றதை வேண்டாம். ஏன்னா நான் வந்து இதை ஜூம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அற்புதமாக இருந்ததுங்க. நம்ம அந்த காட்டு மாடு ஒரு 12 காட்டு மாடு இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம். அது ரொம்ப தூரத்தில் பார்த்தோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பக்கத்துலேயே நமக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பல அதிசயங்களும் ஆபத்துகளும் நிறைஞ்சது தாங்க இந்த வனம். மேலே அந்த மைனா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மேலே. இந்த வால்பாறையில அடுத்து நம்மளுடைய பயண திட்டம் படி அடுத்து நம்ம பார்க்க போறது வெள்ளமலை டனல் மற்றும் கூழாங்கல் அருவி. நான் வீடியோடைய தொடக்கத்துல சொன்ன மாதிரி இங்க மிகப்பெரிய வெள்ளம் எல்லா இடத்துலயுமே இப்ப பெஞ்ச தொடர் மழையால ஜனவரி மாசம் போயிட்டு இருந்ததுங்க. அந்த காட்சிகள் எல்லாத்தையுமே என்னுடைய ஒரு வீடியோவில் அடக்குனா உங்களுக்கு நிச்சயமா அது முழுசா வந்து சேராது. அதனால நான் பார்த்த அந்த இயற்கை பேரழகின் ஒரு சில கிளிம்ஸை மட்டும் இங்க ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்க இப்ப பார்த்த இந்த ஒரு சில நொடிகள் வீடியோ தான் இங்க இருக்கக்கூடிய வெள்ளமலை டனல், அதாவது வெள்ளமலை அப்படின்ற ஒரு எஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சுரங்கமும் இந்த நீர்வழிப்பாதை போய் சேர்ற இடமான கூழாங்கருவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெள்ளக்காட்சியுடைய ஒரு சின்ன துளிகள் தான் நீங்க இப்ப பார்த்தது. இதுக்கு முன்னால நம்ம பார்த்த அந்த வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்க அருவியை எப்படி நான் விலாவரியா டீட்டெயிலா காமிச்சனோ இதை பத்தியும் முழு திரைப்படம் மாதிரி எனக்கு முழு தகவல்களுடன் கூடிய வீடியோ என்கிட்ட இருக்குதுங்க. ஆனா இந்த வீடியோடைய லென்த் கருதி அது எல்லாத்தையுமே இங்க என்னால காட்ட முடியல. அடுத்த வீடியோல நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வெள்ளமலை டனல் மற்றும் கூழாங்கல் அருவியை பத்தி நான் முழுக்க எடுத்த அந்த முழு தகவல்களுடன் கூடிய வீடியோவை உங்களுக்காக நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன்.
என்னுடைய ஒரு வீடியோக்கும் பின்னால ஒரு சின்ன மனித உழைப்பு இருக்கதாங்க செய்யுது. நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு மட்டும்தான் மேலும் இந்த மாதிரி அற்புதமான வீடியோக்களை தொடர்ந்து போடுறதுக்கு அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியா ஊக்கிய அமையும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் இந்த வால்பாறையுடைய 2ஆம் தொடர்ச்சியில் நிச்சயமாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாக மாறுவோம். Thank you so much and thanks for watching.